பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவா நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுல நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாசம் தான் வருவாரு. ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாசம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷ பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள், இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம இப்ப கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அப்படின்னா கோபுர ராசி, கோபுர கலசம் ராசி, டவர் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். டவர் எப்படி இருக்கும்? நம்ம கழுத்தை தூக்கி அண்ணாந்து பார்க்கணும். கோபுரம் எப்படி இருக்கும்? அண்ணாந்து பார்ப்போம்னா அதை பார்த்து கும்பிடணும். இதுதான் கோபுர ராசி, கும்பராசி. அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி. இவங்களுக்கு எப்பவுமே ஆரம்ப கால வாழ்க்கை சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கும். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துருவான்டான்னா அது கும்பராசிக்காரன் தான். ஓகே, இது ஒரு இறைவனுடைய அனுகிரகமான ராசி. அது ஒரு சக்தி இவங்கள்ட்ட தனியா இருக்கும். பிரெயின் ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புதன். ஒரு விஷயத்த சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிறது யாருன்னா கும்பராசி. மேக்ஸ்ல நிறைய மதிப்பெண் எடுக்கிறது யாருன்னா கும்பராசி தான். அவங்க என்ன படிக்கிறாங்கிறது வேற, படிக்கலைனாலும் புத்தி கூர்மை நல்லா இருக்கும், கணிதம் பண்றதுல நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சனி பயிற்சி வீடியோவில், அதனால அதுக்குள்ள போகலை. 5 வருஷம் முடிஞ்சு ஜென்ம சனி விலகிருச்சு. ராசிநாதன் சனி பகவான் தான் ராசியில இருந்தாரு, அவர் வீட்டில், அவர் சொந்த வீட்டில் இருந்தாரு. ஆனா சனி பகவான்னா உழைக்கணும், உழைக்காம இருந்தவங்கள கஷ்டப்படுத்தி இருப்பாரு. உழைப்புனா உடம்பால உழைக்கிறது.
அவர் நல்லதான் பண்ணியிருப்பாரு, கெடுதல் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு அனுபவத்தை நிறைய கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் விளக்கம் கொடுத்தேன். சரி, இப்போ அவர் 2க்கு போயிட்டார் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நீங்க பணம் சம்பாதிக்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கீங்கன்னு அர்த்தம். ராகுவோட சேருது. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடமாற்றம், சிந்தனை, அடுத்து டெவலப் பண்றது, இந்த சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கோம். 2ல யார் இருக்கா? சுக்கிரன். நல்லதுதான். உங்களுக்கு சுக்கிரன் யாரு? 4ஆம் வீட்டு கிரகம், 9ஆம் வீட்டு கிரகம். அம்மாவை சொல்றது, அப்பாவை சொல்றது. அவங்க அதுக்குள்ள கிரகம் யாரு? சுக்கிரன். ஒரு வகைக்கு அவர் பாதகாதிபதி தான். ஆனா பாக்கியத்தை ஒரு நாள் செய்யாம விடமாட்டார். அந்த சுக்கிரன் உச்சம் நல்லது. ஆனா அந்த சுக்கிரன் உச்சமானதுனால சுகபோகமா இருப்பீங்க. பேசுற இடத்துல இருக்காரு சுக்கிரன். அப்ப பேசி தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பு. பேசுற இடத்துல யார் யார் இருக்கா? சனி பகவான். சனினா வக்கீலு. அது அடுத்து யார் இருக்கா? புதன் கணக்கு ஆசிரியர். சுக்கிரன் நீர் சம்பந்தப்பட்ட துறை, உணவு சம்பந்தமான துறை. ராகு வெளிநாட்டு தொடர்பு. இந்த வீடே நீர் ராசி, இந்த வீடே வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி ராசி. அப்ப வெளிநாட்டு தொடர்புனால, வெளிநாட்டு போறதுனால வர்றதுனால வருமானம் உண்டு. பேசி தொழில் பண்றவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லாயர், ஜோசியர், ஆசிரியர், பூ மார்க்கெட்ல பூ ஏலம் போடுறவங்க, மீன் மார்க்கெட்ல மீன் ஏலம் போடுறவங்க, டெலிபோன் ஆபரேட்டர், அப்படியே பேசியே தொழில் பண்ற அத்தனை பேருக்கும் நல்லது. புதன் சுக்கிரன் ராகுவோட சேரும்போது ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்களுக்கு யோகம். இந்த மாசம் வருமானம் உண்டு. இப்போ ராகுன்னா போட்டோ. அப்போ போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கவங்க, வீடியோ எடுக்கிறவங்க, ஒளிப்பதிவாளர்கள், சினிமாவில் கேமராமேன், சுக்கிரன் சேர்ந்துக்கிறதுனால அந்த துறையில் இருக்கவங்களுக்கு யோகம். சந்திரன்னா மீடியா, அது சனி வீட்டில் இருக்கு. அப்போ இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்கள்ல யோகம். சந்திரன்னா பயண கிரகம், சனி வீட்டில் இருக்கு. சனியும் நீர் வீட்டில் இருக்கு. அப்ப வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி இப்பதான் சொன்னேன், அதனால யோகம். மீடியானால யோகம். அப்படி யோகங்கள் கொட்டி கிடக்குது. இனிமேதான் சார் ஆட்டம் ஆரம்பம். கும்பராசிக்கெல்லாம் கொண்டாட்டம், ஆட்டம் ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நல்லா இருக்க போறீங்க. ஆனா பேச்சில் கவனம், நிதானம். அடுத்து வாக்குல சனி இருக்கு. கண்ணு பல்லு. ராகு பல்ல கேப்ப விடும், சனி பல்ல தூக்கி விடும். அப்ப பல்லுலயோ கண்ணுலயோ கவனம். சுக்கிரன் இருக்கு, அது சுபத்துவப்படுத்திடும். ஆனா சுக்கிரன் தான் கண்ணுல இருக்க வெள்ளை விழி திரைக்கு அதிபதி. அப்ப 2ல இருக்கு. குரு வீட்டுல இருக்கு. இன்னும் எதுவும் பாதகம் நடந்துடாது. ஆனா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா 4 கிரகங்கள் சேரக்கூடாது. 2வது இவர் 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்க இருப்பாரு. சூரியன் சனி சேர்ந்தாலும் சண்டை தான். அப்போ வாக்கில் கவனம், கவனம், கவனம். சரி, அடுத்து 3ஆம் இடத்துல சூரியன். 3ல சூரியன் இருக்கலாமா சார்? தாராளமா இருக்கலாம். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, நட்பு, தோழர், தோள்பட்டை, புஜம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காது, கழுத்து, மூக்கு எல்லாம் 3ஆம் இடம். உங்களுடைய முன்னேற்றத்தை சொல்றது 3ஆம் இடம். ஒருத்தர் ஜாதகத்துல 3ஆம் இடம் வளர்த்துட்டா எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அது 3ஆம் இடத்துல இருந்து அது எங்க பார்க்கும்? உங்களுக்கு டைரக்டா 9ஆம் இடத்தை பார்க்கும், பாக்கியஸ்தானத்தை பார்க்கும். அப்ப 3ல பாவகிரகம் இருக்கலாம், அதுவும் சூரியனே இருக்கலாம். அப்ப அப்பானால ஆதரவு, அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம், அரசியல்வாதியினால யோகம், சூரியன் ஆன்மீகம், அதனால யோகம். சூரியன்னா ஒரு வகை குழந்தையும் சொல்லலாம், அதனால யோகம். சூரியன்னா தங்க நகை பொருட்களுக்கு யோகம். தங்க கட்டினா குரு, சூரியன்னா தங்க நகைகளுக்கு அதிபதி. அப்ப அதனால யோகம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சார். அரசாங்க தேர்வு எழுதுகிற +2 10th மாணவர்களுக்கு ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நல்ல மதிப்பெண் கிடைக்கும். சூரியன் உச்சம். அரசாங்க தேர்வு எழுதுற, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற அத்தனை பேருக்கும் வெற்றி. சூரியன் தான் சார் உங்களுக்கு 7ஆம் வீட்டு கிரகம். நீங்க கணவனா இருந்தா மனைவியை சொல்றது, மனைவியா இருந்தா கணவனை சொல்றது. அந்த கிரகம் உச்சம். இப்ப நான் சொன்ன யோகங்கள்லாம் உங்களுக்கு இல்லைன்னா உங்க மனைவிக்கு கிடைக்கும், உங்க மனைவிக்கு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கும். 4ல குரு இருக்கலாமா சார்? இருக்கக்கூடாது. கும்பராசிக்கெல்லாம் 4ல குரு வந்ததுலேருந்து நீங்கள் நல்லா இல்லை, எனக்கு தெரியும். வண்டிக்கு ஒர்க் ஷாப் செலவு, உங்கள் அம்மாவுக்கு வைத்திய செலவு, உங்கள் மனைவிக்கு வைத்திய செலவு, ஏன் உங்களுக்கே வைத்திய செலவு. தங்க நகை விரயமானது, தங்க நகை அடகுக்கு போனது, தங்க நகை வித்தது, எல்லாம் நடந்துச்சு. பிள்ளைய பற்றி கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மகனை பற்றியோ மகளை பற்றியோ கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? ராகு குருவை பார்க்குறாரு. இன்னும் 1 மாதத்துக்கு அந்த கவலை இருக்கும். இந்த மாதம் வரைக்கும் தான். அப்புறம் ராகு மாறிடுவாரு. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரி, அப்ப குரு அங்க இருக்கும்போது கொடுத்த பணம் வராது, அல்லது ஏற்கனவே வர வேண்டிய பணம் வந்திருக்காது. வந்திருந்தாலும் அதுல பாதி தான் வரும், பாதி வராமையே போயிடும். ஆக 4ல இருக்க குரு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கல. ஆனா அடுத்த மாசம்
மே மாதத்துலேருந்து குரு நல்ல இடத்துக்கு வர்றாரு. நான் சொன்ன மாதிரி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றினே வரப்போகுது. நல்லா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே உங்களுக்காகத்தான். நீங்கள் கும்பராசிக்காரங்க 11ஆம் தேதி 12ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள் கவனம் கவனம் கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் ஒரு வழிபாடு பண்ணுங்க, அல்லது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு பெருமாளையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, அல்லது சிவன் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் முடியலையா, உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு பண்ணி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு. ஓம் நமச்சிவாய்.